ரீனல் கால்குலை நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸில் கல்லடப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், இது என்ன காரணங்கள்னாலலாம் நமக்கு வருது, இந்த கல்லடப்பு இருக்கவங்க என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாது, இந்த கல்லடப்புக்கு ஹோமியோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்போ கல்லடப்பு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல சில குறிப்பிட்ட பகுதிகளில் வலி தெரியும். எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறோட இந்த சைடு பகுதியில், நம்ம குறுக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியில், அப்புறம் நம்ம வயிறோட முன்பகுதியில் வலி இருக்கலாம். இந்த வலி நமக்கு அடிவயிறு மற்றும் நம்ம குரோயின்ஸ்னு சொல்லக்கூடிய பார்ட்ஸ் வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகி போகலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன் மூலமாக இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஷார்ப்பான பெயினாக இருக்கும். அப்புறமா கல்லடப்பு இருக்கும்போது நமக்கு யூரின் ரொம்ப வலியோடையும் எரிச்சலோடையும் போகும். சில நேரங்களில் நம்ம யூரினோட கலர் பிங்க் இல்லைனா ரெட் சிவப்பு கலரில் அல்லது டார்க் ப்ரௌன் கலர்லேயும் யூரின் போகும். சில நேரங்களில் யூரின் ரொம்ப முறையாகவும் ஒரு பேட் ஸ்மெல்லோடையும் போகும். இது என்னென்ன காரணங்கள்னாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்குது, ஹை ப்ரோட்டீன் டயட் இருக்கவங்களுக்கு, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு, அண்ட் ஜெனட்டிக்காகவும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த கிட்னி ஸ்டோன்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஆரஞ்சு, லெமன், நெல்லிக்காய், கிரேப்ஸ் இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். இடையிடையே நாம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றத கம்மி பண்ணணும், அதிகமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறத கம்மி பண்ணணும், ஆடட் சுகர்ஸ் எடுக்கிறத கம்மி பண்ணணும், கீரைகள் நட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாமே கம்மி பண்ணணும். ஹோமியோபதியில் 90% இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் கேஸஸை நம்ம எந்தவித சர்ஜரியும் இல்லாமல் நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ்லேயே ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். ஒரு சில கேசஸ் எமர்ஜென்சியாக நம்ம சர்ஜரி சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு 10% கேசஸ் நம்ம வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த 90% கேசஸை நம்ம ஹோமியோபதி மெடிசின்லேயே முழுமையாக சரி பண்ணிடலாம். நமக்கு திரும்ப இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமலும் தடுக்கலாம். நம்ம கிளினிக்கில் ஆல்ரெடி இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் கேசஸ் நம்ம நிறையா சரி பண்ணியிருக்கோம். அதில் 1-2 கேசஸ் நம்ம பேஜ்லேயுமே நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த கல்லடப்பு பிரச்சனையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.